வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பெண்களுக்கு சம உரிமை மறுக்கின்றனவா மதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த விவாதம் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம். இப்போது மீண்டும் எழக்கூடிய காரணம் என்ன? 2-3 முக்கியமான சம்பவங்களை, மிக சமீபத்தில் நடந்த சம்பவங்களை குறிப்பிட. ஒன்று, கேரளா மாநிலத்தில் சன்னி பிரிவை சேர்ந்த தலைவர் திரு அபுபக்கர் அவர்கள், அபுபக்கர் மஸ்லியார் காந்தபுரம் அவர்கள், ஆண்களுக்கு நிகராக பெண்களால் செயல்பட முடியாது, பெண்கள் குழந்தை பேருக்கான வாய்ப்பு மட்டும்தான் அவர்கள் இருக்குது, அதை தாண்டி அவர்களிடம் எதிர்பார்ப்பது தவிர ஆண்களும் பெண்களும் சமம் அல்ல. நான் நிறைய பெண் மருத்துவர்களை பார்த்திருக்கேன், எங்கேயாவது பெண் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை பார்த்திருக்கீங்களா, இதய அறுவை சிகிச்சையை பெண்களால் செய்ய முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பெண்ணை பெறக்கூடிய இயந்திரம் என்பது போல அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம், அதே கேரளாவில் இருக்கக்கூடிய ரஜினா என்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் சின்ன வயதில் தான் கேள்விப்பட்ட, தான் பார்த்த, தான் அனுபவித்த பாலியல் கொடுமைகளை, மதராசாக்களில் நடந்த பாலியல் கொடுமைகள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி தன்னுடைய பேஸ்புக்கில் குறிப்பிட்டிருப்போது அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து இதை எப்படி குறிப்பிடலாம் என்று சொல்லி அவருடைய பேஸ்புக்கே முடக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பக்கம் போல இப்படி இருக்கிறது, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் செயல்படாத என்ற விமர்சனம் வைக்கப்படும். ஆனால் மறுபக்கம் இந்து சமயம் பற்றிய விமர்சனங்கள் மிக சமீபத்தில், இன்னும் சொல்லப்போனால் நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமது நகர் அப்படிங்கிற இடத்துல ஷானி சிக்னாப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரபலமான கோயில், ஷீரடி பாபா கோயிலை பார்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் போய் அங்கேயே சேர்ந்து வழங்கக்கூடிய ஒரு கோயில் ஷானி சிக்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு கோயில்ல ஒரு பெண் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி ஒரு பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக புனிதமே கெட்டுவிட்டது என்று சொல்லி அந்த சாமிக்கு ஒட்டுமொத்தமாக புனருத்தாரணம் எல்லாம் செய்யப்பட்டு கடுமையான பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்டது. அந்த பூஜை புனஸ்காரம் செய்யப்படும் வரை இந்த ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இந்த கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெண் அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி உள்ளே வந்தது ஒரு தீட்டுப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுகிறது. இதே கேரளா மாநில சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய கேரளா மாநிலத்தில் சபரிமலை தேவஸ்வம் போர்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஏன் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது, மாதவிலக்கு இருக்கக்கூடிய பெண்களை அடையாளம் காண்பதற்கான கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்படுமானால் பெண்களை அனுமதிப்பது பற்றி, சபரிமலையில் அனுமதிப்பது பற்றி எங்களுக்கு மாற்று கருத்து என்று சொல்லியிருக்கார். இப்படி பெண்களை இன்னும் கிறிஸ்தவ மதம் பற்றி சொல்லப்படுகிறது. இங்கே வாதம் 2 பிரிவினருக்கு மட்டுமே இருக்கிறனால இந்த விவாதத்தை ஒத்திவைக்க விரும்புறேன், அந்த குறிப்பிட்டதோட பயன்பாட்ட விரும்புறேன். கிறிஸ்தவ மதத்தில் கூட இதே மாதிரி அப்பம் வாங்கக்கூடிய, இந்த புனித நீர் வாங்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சர்ச்சுக்குள்ள போகும்போது அவர்களும் முக்காடிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. சோ பெண்களை ஒட்டுமொத்தமாக எல்லா மதங்களும் 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்துகின்றனவா, இல்லை இது காலப்போக்கில் மாறக்கூடிய விஷயம், அல்லது இதுல 1000 நியாயங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, இதெல்லாம் பிற்போக்குத்தனமான விஷயங்கள் என்று பார்ப்பது தவறு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இதில் எது சரி என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய சமூக ஆர்வலர் எழுத்தாளர் பானு கோம்ஸ் நம்முடைய இருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல இந்து முன்னணி சேர்ந்த திரு இளங்கோ நம்முடைய இருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் இந்திய தேசிய லீகை சேர்ந்த திரு நிஜாமுதீன் நம்முடைய நினைக்கிறார், அவரை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல எழுத்தாளர் தளபதி IPS நம்முடைய இருக்கிறார். நான் பானு கோம்ஸ்ட முதல்ல கேட்க விரும்புறது, இந்த ஆணாதிக்க சிந்தனை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு மதம் மட்டுமே சார்ந்த விஷயம் நம்ம சொல்ல முடியுமா? எல்லா மதங்களிலும் காலகாலத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இது பெண்களுக்குடைய பாதுகாப்புக்கு தேவையான விஷயம், இப்படிப்பட்ட இருப்புதான் பெண்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு பார்வை, இல்ல இது பெண்களை பற்றிய அடிமைத்தனம் கொண்டாடக்கூடிய ஒரு ஆணாதிக்க சிந்தனை வெளிப்பாடு ஒரு பார்வை. உங்களுடைய பார்வை நீங்க எதோட பண்றீங்க? மதங்கள், எல்லா மதங்களுமே பிரெடாமினன்ட்லி அது மேல் டாமினேட்டட் இதுதான். அதனால ரிலிஜன் மட்டும் இல்ல, மதங்கள் மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களிலும் ஆணினுடைய ஆதிக்கத்தை சார்ந்துதான் பெண் ஒரு செகண்டரி லெவல்ல தான் எல்லா நிலைகளிலும், எல்லா அமைப்புகளிலும், எல்லா விஷயங்களிலும் பெண்ணுக்கு ஒரு செகண்டரியான ரோல் தான். அது ஏன் அப்படிங்கும் போது ஆணினுடைய ஆதிக்கம் அதிகாரம் எங்கெல்லாம் மையம் கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் அதிகாரத்தை பெற்று தருமோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்கள் தன்னுடைய இதை ஸ்தாபிச்சிருக்காங்க. அடுத்த லெவல்ல தான் பெண்கள். எங்கெல்லாம் அதிகாரம் இல்லையோ, அதிகாரம் தேவைப்படாத இடங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார்கள் தான் நாம பார்க்கக்கூடிய பொதுவான நிலை. இத மதம் சார்ந்த விஷயமாக பார்க்காமல் ஆணாதிக்கம் சார்ந்த விஷயமா பார்க்க வேண்டுமா? இது ஏதோ இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஆண்கள் முதலில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்புறாங்க. அது அதிகாரம் செலுத்தக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, அது வாக்குரிமையா இருக்கட்டும், இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ராணுவமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல ஆண்கள் தான் புரியாட்டி ஆண்களால் தான் முடியும். பெண்களால முடியாது, இல்லாட்டி ஒப்புக்கு சப்பானியா 4 பேர் வச்சுக்கிறது அப்படி ஒரு கணக்காட்டாக பெண்களும் இங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க கணக்காட்டாக. இப்படி இது ஆணாதிக்க சிந்தனைகள் வெளிப்பாடா அல்லது மதம் இது ஒரு பிரதானமான வேலையை பார்க்கிறது? இல்ல, மதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதங்களுக்கு வேரியஸ் இன்டர்பிரேஷன்ஸ், ஒவ்வொரு தனி மனிதரும் இல்ல ஒவ்வொரு அமைப்பும் இல்ல மதங்களுக்கு தாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறவர்களுடைய பாதை, அவர்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் தான் மதங்கள் நமக்கு கண் முன்னால் வைக்கப்படுது. ஆனா மதங்களுக்கு வேரியஸ் இன்டர்பிரேஷன்ஸ் கொடுக்கலாம். ஒவ்வொருவரும் கொடுக்கிற விளக்கங்கள் தான் அதனுடைய
அடிப்படையான காஸ்பல் ட்ரூத்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆக நம்மளுடைய ஒரு இந்து வாழ்வியல் முறை, அது ஆர்கனைஸ்டு மதம் கிடையாது, ஆனா இந்து வாழ்வியல் முறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதிக் பீரியட்லயே ஆகட்டும், உபனிஷத காலங்களிலே ஆகட்டும், பெண்களுக்கு சரியான சம அளவு உரிமை இருந்ததுங்கிறதுக்கு அவர்கள் பிலாசபர்ஸா இருந்தாங்க, ரிஷிகளாக இருந்தாங்க, பெண் ரிஷிகளாக இருந்தார்கள், அவர்கள் இதை கடைபிடிச்சாங்க, பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சாங்க. ஆக ஒவ்வொரு லெவல்லையும் அடுத்தடுத்து வருகிற காலங்களில் மேல் டாமினேட் ஆகும்போது பெண்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களுக்கான அந்த இயங்குதளம் சுருக்கப்பட்டு அவர்கள் வீடுகளுக்குள்ளும் மதங்களில் முக்கியமான ஸ்தாபகர்களாக இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்து தர்மத்துல பெண்களுக்கு இணையான அந்தஸ்து இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. ஆரம்ப காலங்களில் பிலாசபர்ஸ் ஆகும் ஒரு எந்தவித உரிமையும் இல்லைன்னு நாம இன்னைக்கு நினைக்கிறது இல்ல. வேதிக் காலங்களில் அவர்கள் லோபமுத்ராவை சொல்லலாம், அந்த மாதிரி நீங்க 4 பேர் அடையாளம் காட்டுவீங்கன்னா இன்னைக்கு மாதா அமிர்தானந்த போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் இந்து மதத்துல ரொம்ப பிரமாதம் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கங்க நீங்க 4 பேர்களை குறிப்பிட்டது மூலமாக ஒட்டுமொத்தமாக பெண்கள் இந்து சமுதாயத்தில் நல்லபடியா நடத்துறாங்க முடிவு வந்துட முடியும். பெண்கள் இந்து சமுதாயம் நல்ல நடத்துதுங்கிறதே நான் சொல்ல வரல. வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொரு காலங்களிலும் எப்படி மாறி மாறி மேல் டாமினேஷன் முன்னணிக்கு வரும்போது எப்படி பெண்கள் பின்னால தள்ளப்படுகிறார்கள் மதங்களே நாம கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன் தான். இப்ப இஸ்லாத்தை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க. ISIS கொடுக்கறதா இன்டர்பிரிட்டேஷன் நாம சொல்ல முடியாது. சரியான விளக்கங்களை குர்ஆனில் இதெல்லாம் சொல்லப்படவில்லை, இதெல்லாம் சரியான விளக்கங்கள் இருக்கிறது சொல்கிற இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. ஆக ஒரு மதம் என்பது அவரவர் பார்வையிலிருந்து அவரவர் விளக்கங்களோடு அவரவர் பின்பற்றும் நிலையில் தான் இருக்கிறது. ஆக மதம் நம்மளை பின்னுக்கு தள்ளுதுங்கிறது இல்ல. நாம ஆணும் பெண்ணுமாக சேர்ந்த நாம மனிதர்கள் எப்படி மதங்களை பார்க்கிறோம், நம் பார்வையிலிருந்து நமக்கு தேவைப்படுகிற அதிகாரங்களை யார் எடுத்துக்கொள்கிறார்கள், அதிகாரம் இல்லாத நிலைக்கு பெண்ணை யார் தள்ளுகிறார்கள், நம்மளுடைய வாழ்வியல் முறையிலிருந்து தான் நாம் மதங்கள் நம்மளை இது பண்ணுதுன்னு நான் பார்க்கிறேன். சரி, இளங்கோவன்ட்ட கேட்க விரும்புறேன். இஸ்லாத்துலதான் ஒரு மத குருமார் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அது பெண்கள்லாம் குழந்தை பெறக்கூடியதான் அவங்களுக்கு தகுதியானு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா, இந்து மதத்திலே அதே மாதிரி ஒரு பார்வை இருக்கிறத மறுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. சபரிமலையுடைய தேவஸ்வம் போர்டுடைய தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் கரண்ட்ல இப்ப இருக்கக்கூடியவர், அவர் சொல்றாரு மாதவிலக்கு அடையாளம் காணக்கூடிய இயந்திரம் ஒன்று இருந்தால் நாங்க பெண்கள் அனுமதிக்கிறது பற்றி பரிசீலிப்போம் சொல்றாரு. அபூபக்கர் சொன்ன கருத்துக்கும் கோபாலகிருஷ்ணன் சொன்ன கருத்துக்கும் என்ன மாதிரி மாறுபாடு இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு பெண்களை ஒரு மாதவிலக்கோடு மட்டும்தான் அடையாளப்படுத்தார்கள் என்று சொன்னால் இது எந்த விதமான நியாயமா இருக்கும்? இந்து மதம் பெண்களுக்கு உரிய இடம் கொடுத்திருக்கு, இவங்க நம்புறது போல குறைஞ்ச முன்னாடியா கொடுத்திருக்கு, நம்பருக்கு என்ன இடம் இருக்குது? இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு இந்த விஷயத்தை அப்படின்னு. அதாவது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் சபரிமலை பல காடுகளை தாண்டி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம், அது ஐயப்பனை வணங்குறதுக்காக காடுகளை தாண்டி போக வேண்டியது. பல கொடிய விலங்குகள் இருக்கு. அது இந்த மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய ரத்த வாடையை வச்சு ஏதாவது தாக்குறதுக்கு முற்படுவாங்கிறதுனால ஆதி காலத்துல இருந்தே அந்த பெண்கள் போகக்கூடாதுங்கிறது, அதாவது மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. சேஃப்டி தான் ஒரு ப்ராப்ளம். ஆமா, சேஃப்டி தான் ப்ராப்ளம். மாதவிடாய் இல்லாத பெண்கள்லாம் வரலாம்னு சொன்னீங்க. இப்ப பொதுவாவே நமக்கு தெரிஞ்சவர்கள் எந்த கோயிலுமே இது மாதிரி தடை கிடையாது, அறிவிப்பு கிடையாது. ஆனா எந்த கோயிலுமே இந்து மதத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்கள் கோயிலுக்கு போறது இல்லை, அவர்களாவே ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்க அந்த மாதிரி விலக்கு இருக்கிற பெண்கள் வர வேண்டாங்க, மத்தவங்க எல்லாம் வாங்க சொல்லி சொன்னா சபரிமலைக்கும் போலாமே. அதுதான் என்ன பிரச்சனை ஆகும்னா, அங்க விலக்கு இருக்கு இல்லங்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்ல. எப்படி முடிவு பண்றாங்க, எப்படி முடிவு பண்றாங்க, ரங்கநாத கோயில் எப்படி முடிவு பண்றாங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி இவங்க வரக்கூடிய இடங்கள்ல வர வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்த பிறகு இன்னைக்கு வாகனங்கள் வசதிகள் இருக்கு, வாகன வசதிகள் எல்லாத்தையும் தாண்டி அங்க போய் சேரு வரைக்கும் எப்ப வருங்கிறது என்னன்னு தெரியாது. இது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். நீங்க ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு சயின்டிபிக் சைக்கிள் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை சுத்தமான உங்களுக்கு அதை பத்தின அறிமுகமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். 30 நாட்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் 25 ஆகலாம், 27 ஆகலாம், 28 ஆகலாம், 10 நாளைக்கு 12 நாளைக்கு ஒரு கோளாறு இருக்கு, அவங்க வரவே மாட்டாங்க. முதல்ல அவங்க ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, இல்லாட்டி வேற ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்க நீங்க கோயில் கோயிலா போயிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடையாது. இது இயல்புல தெரிஞ்ச விஷயம். அது போக நீங்கள் கட்டுப்படுத்துவதை விட அவர்கள் சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள். நான் ஏற்கனவே சொல்றது போல திருப்பதியிலயோ, ஸ்ரீரங்கத்திலயோ, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயோ, மீனாட்சி மங்கலத்திலயோ எல்லா இடத்துலயுமே யாரும் நீங்க சொல்ல எங்கேயுமே போர்டு கிடையாது, மாதவிலக்கு உள்ள பெண்கள் வரக்கூடாது, எங்கேயுமே போக கிடையாது. ஆனால் அவர்களே சுய கட்டுப்பாடு வர மறுக்கிறாங்க. சபரிமலை ஏன் இப்படி செய்யல? இல்ல, அதுதான் நானும் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த சைக்கிள் எல்லாம் 30 டேஸ்ங்கிறது 30 நாட்கள்ல சரியா வருதுங்கிறதுல சில நேரங்கள்ல முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவங்க சேர்றதுக்குள்ள அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தேவைப்படாத எதிர்பார்க்காத விபரீதங்கள் நடக்கிறது வாய்ப்பு. உங்கள்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் வலுவான வாதம் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க 40 நாள் நீங்க யாத்திரை போறதுன்னா உங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கலாம். இன்னைக்கு காலைல கிளம்பினா மதியம் போய் ரீச் ஆகலாங்க, அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்க தான் முன்னாடி காடா இருந்த போது வனப்பிரதேசம் லாஜிக்கலா இருக்கு. அதே லாஜிக் தான். உங்களுக்கு 15 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி ஒன்னும் ஹைவேஸ் கிடையாது.
திருப்பதியிலும் அதே கிடையாது. 15 வருஷம் முன்னாடி இந்த கூட்டமே கிடையாது. மலைப்பாங்கான இடத்துல பாதி இடத்துல சாலைகளே கிடையாது. சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து காலப்போக்கில் அந்த போக்குவரத்து வசதி மாற்றப்பட மாட்டோம், எல்லாமே தளர்த்தப்பட்டிருக்கு. அப்ப இது முன்னாடி இருந்த ஒரு வழக்கமா இருந்தா கூட இப்ப ஏன் இல்லங்கிற கேள்வி பதில் இல்ல. அதாவது இப்ப இல்லங்கிறது இந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாழ்வியல் முறையை பொறுத்தவரை காலத்துக்கு ஏற்றால் மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்து மதத்தினுடைய அடிப்படை தன்மையாக. சபரிமலையில ஏன் மாற்றப்படலன்னு கேக்குறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் ஒரு நாம இப்படி ஒரு நடைமுறையை ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு நடைமுறையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த ஆலயத்தினுடைய நடைமுறை பல்வேறு விஷயங்கள் பல பேர் சேர்ந்து யாரெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய தினசரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் யோசனை பண்ணி சிந்திச்சு மாற்றங்கள் தேவைன்னா அது பல இடங்கள்ல மாற்றத்தை பார்த்திருக்கோம். அவ்வளவுதான் கேக்குறேன். அதாவது மாற்றம் அவ்வளவுதான், மாற்றம் பல இடத்துல சாத்தியமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. மாற்றம் சாத்தியப்படுத்தக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். இல்ல, மாற்றம் சாத்தியமா இருக்கு. அதனால உடனடியா இன்னைக்கே மாத்தி ஆகணும், இப்பவே மாத்தி ஆகணும், இத்தனை ஆண்டுகள் இன்று முதல் முறை அல்ல. ஏற்கனவே கன்னடத்தை சேர்ந்த ஒரு நடிகை வந்து போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்துச்சு. இது மாதிரி பெரிய பிரச்சனை வந்துச்சு. இது வந்து முதல் முறை அல்ல. பெண்கள் யாரும் அத்துமீறி நுழையல. இந்து மதம் தாண்டி வெளியேறுகிறோம். ஒரு நிமிஷம், இந்து மதம் தாண்டி வெளியேறுகிறோம் கேட்கல. இந்து மதத்திலேயே ஏன் பெண்களை இரண்டாம் தரமா நடத்துறீங்க கேட்டது இந்து மதத்தோட சேர்ந்த பெண்கள். நானும் என்ன சொல்றேன், இந்து மதத்துல அந்த கன்னட பெண்மணியை பொறுத்த வரைக்கும், நடிகையை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா போய் விக்கிரகத்தை தொட்டேன், சுவாமியை தொட்டுட்டேன் அப்படிங்கறது தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த அம்மா வந்து மத விலக்குக்கு அப்பாற்பட்டவர்களா விலக்குள்ளவங்களா அப்படிங்கறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. அவங்க வந்து நான் போய் விக்கிரகத்தை தொட்டுட்டேன், சுவாமியை தொட்டுட்டேன்னு சொன்ன பிறகுதான் அது ஒரு பெரிய பூதாகரமான விவாதத்துக்குரிய பொருளாச்சு. ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏதோ இந்து மதம் வந்து ஆண்களை பெண்களை வந்து சரிசமமானமா பார்க்கல அப்படின்னு இல்லவே இல்லை. ஆதிகாலம் தொட்டு இந்து மதம் ஆண்களையும் பெண்களையும் சரிசமமானதாக பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுதான் தொடர்ந்து விவாதிப்போம். அப்படி பார்க்கப்பட்டிருக்காங்க, நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இந்நிலையில் இந்திய தேசிய முஸ்லீம் லீக்கை சேர்ந்த திரு நிஜாமுதீன் நம்மளுடைய உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். உங்கள்ட்ட என்னுடைய பிரதானமான கேள்வி, இஸ்லாத்துல ஒரு மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத நிஜாமுதீன், நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மத குருமார் செயல்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஊர்ல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளா இருக்கிறீங்க. கேரளால ஒரு மிகப்பெரிய மதிக்கப்படக்கூடிய சன்னி முஸ்லிம்களுடைய தலைவராக கருதப்படக்கூடிய அபூபக்கர் மஸ்லியார் காந்தபுரம் வந்து ஒரு ஆச்சரியமான கருத்தை சொல்ல, ஆண்களும் பெண்களும் நிகர் இல்லை அப்படின்னு சொல்ல. சரி, இது வந்து ஆளாளுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போறாங்க. பெண்களை வந்து குழந்தை பேருக்கு மட்டும்தான் லாயக்கு சொல்றார். இதை விட பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விமர்சனம் வேற என்ன இருக்க முடியும்? அது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி இஸ்லாம் சொல்லப்பட. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான உரிமைகளை வழங்கி இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியும். திரு அபூபக்கர் அவர்கள் ஒரு வரி இல்ல, 2 வரி இல்ல, 3 வரி இல்ல, அபூபக்கர் வார்த்தை என்ன என்பதை நான் உள்ளுக்குள்ள சென்று பார்க்க முடியாத நிலையில் நான் இருக்கக்கூடிய காரணத்தினால. ஏன் உள்ளுக்கு பார்க்க முடியல? இல்ல, என்னால பார்க்க முடியல. நான் என்ன சொல்றேன், குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முறையான சரியான உரிமைகளை வழங்கி இருக்கிறது. இதுல யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, யாருக்கும் யாரும். அதே மாதிரி திரு இளங்கோன் அவர் சொல்லிட்டு போயிடுவார், பாகவதத்திலேயோ கீதையிலேயோ ராமாயணத்திலேயோ. நான் சொல்றேன், தத்துவங்கள் சித்தாந்தங்கள் புத்தகங்கள் பாரபட்சம் காட்டியதாக நான் அறியல. அதை நடைமுறைப்படுத்துவதாக சொல்லக்கூடியவர்கள் குருமார்களாக உலைமாக்களாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்தடுத்த தலைமையில் வரக்கூடிய அவர்கள் தான் இன்டர்பிரேஷன்ஸ் கொடுத்து இந்த பாகுபாடு உருவாக்குறாங்க. பொறுத்தவரைக்கும் எந்த இன்டர்பிரேஷனுக்கும் இங்க வந்து முறையான வேலிடிட்டி கிடையாது. இங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், குடும்பம் என்று வரும்பொழுது அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கணவனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவர்கள் இருக்கிறத ஒழிஞ்சு ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவர்கள் எங்கேயுமே இல்ல. இல்ல, அது ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான் நான் பாக்குறேன். திரு நிஜாமுதீனோ திரு ஜைனுலாப்தீனோ திரு ஜவாஹிருல்லாவோ இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு வெளியில என்ன மதிப்பு இருந்தாலும் சரி, சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மரியாதை நிச்சயமாக. அப்ப அபூபக்கர் மஸ்லிமார் இவர் மாதிரி காந்தபுரம் மாதிரி நீங்க சொன்னது உண்மை. சன்னி பிரிவோடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக மதிக்கப்படக்கூடிய எல்லா நாளேடுகளையும் முதல் பக்கத்துல போட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்ற போட மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மை. எங்களுடைய அத்தனை பெரிய கருத்துக்களும் அந்த குரானிய கருத்துக்களுக்கு உட்பட்டு வந்தால்தான் எங்களுக்கு மதிப்பு கிடைக்குமே ஒழிய அதிலிருந்து ஒரு இம்மி அளவு பசங்களாலும் எங்கள் கருத்துக்கள் தூக்கி எறியப்படும். அப்படித்தான் அவரும் சொல்றாரு. அவர் சொல்றது என்ன, எந்த இடத்துலயும் பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு வந்து பெண் அடிமைன்னு சொல்லப்படலையே. அவர் தெளிவா சொல்றாரு, ஆணுக்கு பெண் அடிமைன்னு சொல்ல, ஆணுக்கு பெண் நிகராக முடியாது முடியாது. இயற்கை சமம், அது ஒரு சாதாரண ஒரு மேட்ரு. நான் வேறு பெண் வேறு ஆண் வேறு, நானும் பெண்ணு ஒன்னா.
வித்தியாசம் இருக்குது. எனக்குள்ள வளர்ச்சி அமைப்பு, எனக்குள்ள உடல் அமைப்பு, எனக்குள்ள உடல் கூறுகள், ஒரு பெண்ணுக்குள்ள உடல் கூறுகள் இயற்கையாவே மாறுபட்டது. இல்ல பிசிக்கலா உடல் ரீதியா வேணா நீங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். அதுலயுமே சவால் விடக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அதுலயுமே நம்ம பாக்குறோம் மாதிரியான விஷயங்கள்ல ஆண்களுக்கு வந்து எந்த சளைக்காம பெண்கள் இருக்காங்க. இல்ல ஒரு 50 வயசு பெண்ணையும் 50 வயசு ஆணையும் எடுத்து உங்க எடைய வித்தியாசம் பார்க்கும்போது உங்க எடை வித்தியாசம் இருக்கும். அவங்களுடைய உடலுடைய ஹார்மோன் தன்மைகள் வித்தியாசம். அது இயற்கையான வித்தியாசம். அது வந்து நானும் நீங்க கொடுத்துக்கிட்டதல்ல. ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிமையாக்கி வைக்கிறாங்க அப்படி அல்ல. இயற்கை படைத்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை எப்படி மனிதன் உருவாக்கியது என்று சொல்ல முடியும்? சார் இதுல நீங்க உடற்கூறு ரீதியானதுதான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏற்றம் இறக்கம் எங்க? வேறுபாடுக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? இஸ்லாத்துல கிடையாது. பெண்ணுக்கும் உரிமை இருக்குது, ஆணுக்கும் உரிமை இருக்குது. அவ்வளவுதான். இங்க பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் பெண்ணுக்கு இருக்கிறது, ஆணுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் ஆணுக்கு இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த உரிமையே ஆளுக்கு ஒன்னா கொடுக்கப்படுது, ரெண்டு பேருக்கு சமம் ஏன் சொல்லப்படலாம் நான் கேட்கிறேன். இதுதான் கேள்வி. ஆணுக்கு பெண் சமம் இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி. யாருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இங்க இல்லையே? என்ன ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பிடுங்க சார். திரு அபூபக்கர் வந்து சொன்ன விஷயங்கள் 1000 சொல்லிட்டேன். அபூபக்கர் சொன்னதுக்காக நான் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி ஓகே, நான் வேற ஒரு விஷயத்துக்கு அபூபக்கர் விடுங்க. பெண்களுக்கான மசூதி இருக்குதா? அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் கூட்டு பிரார்த்தனை கட்டாயம். சபரிமலைக்கு ஒரு கேள்வி வச்சோம். இந்து மதத்துல எல்லா கோயிலும் இல்லாட்டாலும் சபரிமலையில பெண்கள் நுழைய அனுமதி இல்லை. அது குழந்தைகள் அனுமதிக்கப்படுறாங்க, மாதவளுக்கு நின்றதாக கருதப்படக்கூடிய வயதான பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க. அதுவே ஒரு கேள்வியா வரும்போது பெண்களுக்கு வந்து அதே சுதந்திரம் வந்து இந்த பள்ளிகளுக்கும் பெண்கள் வருவதற்கு அனுமதி இருக்கு. பெண்களுக்கான தனி அறைகளை அந்த ஹால்ல ஒரு பாத்திரம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே நிறைய வந்துருச்சு. முன்காலத்துல தமிழ்நாட்டில் இல்லாம இருந்தது, இப்ப தமிழ்நாட்டிலே வந்து விட்டு காலப்போக்கில் மாற்றப்பட்டது. காலப்போக்கில் மாற்ற அரபியா காலத்துல அப்பொழுது வந்துகிட்டு இருக்குது. மக்காக்கள் நீங்க டிவில பாக்கலாம். ஆணு பெண்ணும் சேர்ந்துதான் அந்த தௌபாவை பண்ணுவார்கள். கூட்டமாக எல்லாம் ஒன்னாதான் பண்ணுவாங்க. யாரும் தடை எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்பதான் சொன்னீங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வர ஆரம்பிச்சு. இல்ல தமிழ்நாட்டுல இப்ப எல்லா பள்ளிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லா இருக்குது. உலகம் ஃபுல்லா இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க. ஆண்களுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நாங்க போய் கூட்டா பிரார்த்தனை பண்ணது கட்டாயம். பெண்களுக்கு அவ்வளவு உடல் குதிரையால் சில அவசரம் இருக்காங்க. நீ வீட்டுல இருந்து தொழுதுக்கலாம். கூட்டு பிரார்த்தனை கட்டாயம் இல்ல. தேவைப்பட்டா நீ பள்ளியில போய் தொழுதுக்கலாம் தான் இருக்கு. கூட்டு பிரார்த்தனை தடை செய்யப்படவில்லை. தடை செய்யப்படல. அப்ப இருந்திருக்குங்களா இயல்புல? இப்ப எங்க பள்ளியில இருக்கு. நாங்க பள்ளியில வச்சிருக்கிறோம். பள்ளியில இருக்கலாம். நிறைய பள்ளியில இருக்கலாம். அது வந்து அனுமதிக்கப்பட்டதாக வெகுமக்கள் ஏற்கக்கூடியதா இல்ல. உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெண் வந்து இது பெண்களுக்கான மசூதி வந்து கடுமையான போராட்டம் நடத்திட்டு தன்னுடைய தனியான முயற்சியில பாடுபட்டு என்ன விஷயம் என்னன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எல்லாருக்கும் அந்த மொழிபெயர்ப்பு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உண்மையாக கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்த நிலைமையில இப்ப எல்லாரும் எல்லாம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு உண்மையை இஸ்லாத்தில் உண்மையை தெரிஞ்ச பிறகு எல்லா இடத்துல அந்த பள்ளிக்கு தனியார் பெண்களுக்கான அறைகள்லாம் கொடுத்துட்டாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, பெண்ணுக்கான கூட்டு பிரார்த்தனை நடக்கும்போது பெண்ணை இமாமத் பண்ணி அதை நின்று தொழுகைகள் நடத்தக்கூடிய அனுமதியும் அவர்களுக்கு இருக்கிறது. அங்கேயும் இங்கே தடை இல்லை. ஒரு 50 பெண் 100 பெண் தொழில் நடத்தலாம். அந்த பெண்ணை முன்னிட்டு தொழில் நடத்திட்டு போகலாம். அதுக்கு ஒரு ஆண் குருமாதான் வேணும்னு தேடிக்கொண்டிருக்கிற அவசியமும் இஸ்லாத்தில் இல்லை. அது போன்ற எந்த தடையும் இல்லை. நீங்களே குறிப்பிட்டது போல அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா இருக்கே தவிர அது வந்து வரவேற்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுதான் தெரியல. வரவேற்புக்குரிய விஷயமா எல்லா நாடுகளிலும் இருக்குது. மலேசியால இருக்குது. நடைமுறை இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய விவாதத்துக்கு விட்டு ஒரு பானுக்கும் சொல்ற கேட்க விரும்புறேன். இது போன்ற விஷயங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கப்படுது, காலப்போக்கில் மாற்றப்படுது. சகோதரர் நிஜாமுதீன் சொன்னாரு, இந்த மாதிரி இப்ப நிறைய பள்ளிவாசல்கள்ல பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறதை பாக்குறோம். எங்களுடைய பள்ளியிலே அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில்ல பெண்கள் மட்டுமே வந்து அனுமதிக்கப்படுறாங்க, ஆண்கள் அனுமதிக்கப்படுறாங்க. வேற ஒரு இடங்கள் இருக்கு. திருச்செந்தூர்ல வந்து ஆண்களோட சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். கேரளாவுடைய பல கோயில் இருக்கு. ஒவ்வொரு கோயில ஒரு சில காலப்போக்கில் அதெல்லாம் மாற்றப்படுதுன்னு சொல்றாங்க. இது வந்து காலப்போக்கில் மாற்றம் அல்ல, முகமது நபி அனுமதிச்ச ஒன்று. நடைமுறை இல்லைங்கிறது தமிழகத்தில் ஒரு சில பகுதி, இந்தியாவில் சில பகுதியில் இல்லையே ஒழிஞ்சு இன்னைய வரை உலக நாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. புத்தகங்கள்ல தடை செய்யப்படலங்கிற நான் முதலே முடிவு நடைமுறையில் மக்காவில் உள்பட மதினா உள்பட அரபு நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகள் அல்லாத மக்கள் நாடுகளிலும் உள்ள பள்ளிகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது போல அதை முதலே சொல்லியிருந்தேன். கீதையிலேயோ ராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ பெண்களுக்கு ஏதாவது காலத்திலிருந்தே இது அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
முகமது நபி அனுமதிச்சிட்டாரு. அவர் காலத்துல தான் அனுமதிச்சு. முகமது அனுமதிச்சாரு, நீங்க அனுமதிச்சீங்களா அப்படிங்கறத கேள்வி. எங்க நபி அனுமதிச்சாரு மறுக்கல. ஆமா, நீங்க அனுமதிச்சீங்களாங்கறத கேள்வி. நடந்துட்டு இருக்கு. இல்ல நீங்களே தான் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தது, இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, நான் நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே பதிவு பண்ணிக்கிறேன். நான் உங்கள்ட்ட கேக்குறது, இது காலப்போக்குல ஒரு மறுமலர்ச்சி மாறி மாறி ஏற்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகுதான் அந்த உடன்கட்டை ஏறுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டது, சதி, இது மாதிரி விஷயங்கள்லாம். சோ காலப்போக்குல சமூக ஆர்வலருடைய அழுத்தங்கள் மற்றும் காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமா இது மாறக்கூடிய நினைக்கிறீங்களா, இல்ல இதை மாற விடாம மதவாதிகள் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறீங்க? அதான் மதவாதிகள் தான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா மதத்துக்கு இந்து மதமாகட்டும், இஸ்லாத்தாகட்டும், கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், அதற்கு தாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ், இல்ல தாங்கள் தான் குருமார்கள், தாங்கள் தான் அந்த மதத்தை இன்டர்பிரேட் பண்ணி விளக்கங்கள் மூலம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்துட்டு சொல்றாங்க இல்லையா? அவங்களுடைய இன்டர்பிரேஷன், அவங்களுடைய பார்வையை தான் மக்கள் மீது திணிக்கிறார்கள். ஒரு மதத்துக்கு வேரியஸ் இன்டர்பிரேஷன்ஸ் கொடுக்கலாம், அது நெகட்டிவாவும் கொடுக்கலாம், பாசிட்டிவாவும் கொடுக்கலாம். ஆனா இது எல்லாம் யாரை தாக்குகிறது, யாரை பாதிக்கிறதுனா பெண்களை தான் வெகுவாக பாதிக்கிறது. அது இஸ்லாத்துல இன்னைக்கு அகில இந்திய முஸ்லிம் சம்மேளனத்தின் அந்த பெண்கள் பிரிவில் இருந்து ஒரு புகார் கூட சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த தலாக் இந்த மாதிரி கொடுக்க கூடாது, ரெண்டாவது இந்த மாதிரி இதுல கொடுக்கும் போது எங்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு ஒரு புகார் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அந்த மதம் அனுமதிக்கும், அதை எவ்வளவு தூரம் அந்த பெண்களுடைய உரிமைகளை காதில் வாங்கி அவர்களுடைய கொஸ்டினுக்கு காதில வாங்கி அதற்கான தீர்வை மத ரீதியாக முன்னெடுப்பார்கள் ஒரு கேள்வி. ஏன்னா இத்தனை வருடங்கள்ல எடுத்திருக்கணும், அது நடக்கலைங்கிற ஒரு புகார் அவர்கள் பக்கம் இருந்தே வருகிறது. அதே மாதிரி இந்து மதத்துல பாத்தீங்கன்னா மாதவிலக்கு ஒரு பிரச்சனையாக எப்படி மத ரீதியாக பார்க்கப்படுகிறதுங்கிறது அடிப்படையான கேள்வி. இயற்கையாக உடல் கூறுமுகமாக ஒன்று நடக்கும் போது அதற்காக நீங்க அந்த நேரத்துல நீங்க கடவுளை வழிபடக்கூடாதுன்னு சொல்வது எந்த மாதிரியான விளக்கங்கிறது தெரியல. அது ஐயப்பன் கோயில் இல்லை, எந்த கோயிலிலுமே பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த மாதிரியான தடைகள் தான் ஒரு காரணம். மூன்றாவது, இன்னைக்கு ஏத்திசம் பேசணும். ஒரு கடவுள் மறுப்பை ஒரு ஆண் பேசுகிற அளவு ஒரு பெண்ணால் பேச முடியாது. அது வாழ்வியல் முறை மிகப்பெரிய அளவில் அனைத்து மதங்கள் மூலமாகவும் தடுக்கிறதுங்கிறதான். இன்னைக்கு ஒரு பெண் நான் கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை ஈஸியாக நடத்த முடியுமானா சோசியல் அழுத்தம் மிகப்பெரிய அளவில் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவள் மீது மிகப்பெரிய அழுத்தங்கள் திணிக்கப்படும். அது இதெல்லாம் தான் ஒரு மதம் பெண்ணை இரண்டாம் தர குடிமகளாக நடத்துகிறது, அவளுக்கான உரிமைகளை சமாளவில் கொடுப்பதில்லைங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான். இப்ப இந்த இன்டர்பிரேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தாலும் கூட அந்தந்த மதத்துல இருந்து தோணக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சராலே சாரதா தேவி கொண்டாடப்பட்டாங்க, அமிர்தானந்தமயி இன்னைக்கு வந்திருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நிவேதிதா வந்தாங்க, பாண்டிச்சேரியில அன்னை இருந்திருக்காங்க. இது மாதிரி மத தலைவர்கள் ஒவ்வொருத்தர் தன்னால் உருவாகிட்டு இருக்காங்க. அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கான ஒரு ஜமாத்தை உருவாக்கக்கூடிய அளவுல புதுப்பேட்டை சேர்ந்த ஒரு பெண் ரொம்ப முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தேவைப்படக்கூடிய விழிப்புணர்வுகளை அவர்களே பிரச்சாரம் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடவுள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த இன்டர்பிரேஷன்ஸ் மாறும்போது பெண்கள் முன்னிலைக்கு வரும்போது அவர்கள் தங்களுடைய உரிமைகளை அந்த இடத்தில் மத ரீதியாக ஸ்தாபிக்கிறார்கள். அதனால இது மாற்றத்துக்கு உட்பட்டது, ஸ்லோவா மாறிக்கிட்டு தான் இருக்குங்கிறத தான் நான் சொல்றேன். அழுத்தம் மத ரீதியாக இருந்துகிட்டே இருந்து சொல்றீங்க. ஆனா சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் சமூக ரீதியாக சமூக வாழ்க்கை நீங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு மத ரீதியாக தன்னை ஒரு அம்மாவாகவும் தாயாகவும் இல்ல கடவுளாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொண்ட ஒரு மடத்தின் தலைவர்களாக இருக்கிற பெண்களை நீங்க சொல்றீங்க. அது இல்ல, சாதாரணமாக சமூகத்தில் வாழ்கிற குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் இங்கதான் உடன்கட்டை இருந்துச்சு, இன்னைக்கு கிடையாது. இங்கதான் உடன்பள்ளிகள் இருந்துச்சு, இன்னைக்கு கிடையாது. இங்கதான் மொட்டை அடிக்க இருந்துச்சு, இங்கதான் வெள்ளப்புடவை கட்ட இருந்துச்சு, இங்கதான் பூ போட்டு வைக்க கூட இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே நடைமுறை இல்லாம கங்குடா பாக்குறோமே. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காலப்போக்கில் நடந்துதான் இருக்கு. இது எந்த ஒரு பெரிய புரட்சியாளர்கள் யாரும் பண்ணக்கூடிய விஷயம் சமூகத்துல தன்னாலே இந்த மாற்றம் நடந்துச்சு. இதெல்லாம் ரிலீஜியஸ் அளவுல தான் நடந்திருக்கு, மேம்போக்கான அளவுல தான் நடந்திருக்கு. சாதாரண குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண் ஏத்திசம் பேச முடியுமாங்கிறது தான் கேள்வி. கடவுள் ஆண் பேசுகிறார், மதம் பற்றி பேசும்போது பௌத்தரி பற்றி யோசிக்கணும். பௌத்தரிவாதிகள் பார்த்துட்டு மதத்துல இந்த ஒரு மதம் ஒரு தடையா இருக்குதாங்கிறதா கேள்வி. நீங்க பௌத்தரி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிங்க. மதத்திலேயே இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம். மதங்கிறது என்ன, நீங்க எப்படி இருக்கணும், எப்படி கும்பிடணும், எப்படி போகணுங்கிற உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு மதம் எனக்கு பல கேள்விகளை கொண்டு வருதுன்னா நான் அதை கேள்வி கேட்கிற உரிமை, அதை மறுக்கிற உரிமை எல்லா மதத்துக்குள்ளேயே இருக்குது. அது இந்து வாழ்வியல் முறையில் உண்டு. அந்த வாழ்வியல் முறையில் அது அனுமதிக்கிறதுன்னு சொல்லும் போது அது ஒரு பெண்ணால் ஏன் முன்னெடுப்பது மிக சிரமமாக இருக்கிறது, ஆணுக்கு எளிதாக இருக்கிற அந்த விஷயம் ஏன் பெண்ணுக்கு சிரமமான ஒன்றாக இருக்கிறதுங்கிறது அந்த இடத்துல மதம் பெண்ணுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம். திரு இளங்கோவன் நான் கேட்க விரும்புறேன். மகாராஷ்டிரால அஹமது நகர்ல ஒரு கோயில்ல ஒரு பெண் அந்த பக்கத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் ஏறி வந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உடனடியாக நிப்பாட்டப்பட்டு அந்த பெண் துரத்தி அடிக்கப்பட்டு அங்க பூஜைகள்லாம் பரிகார பூஜைகள்லாம் செய்யப்பட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு பெண்ணை நடத்தக்கூடிய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு வளர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இது நடக்கும் அப்படின்னு பிற்போக்குத்தனத்துடைய உச்சகட்டம் சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியுது. அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கிறது. சில தமிழகத்திலே கூட பல கோவில்கள்ல ஆகமம்
ஆகம விதியை பின்பற்றக்கூடிய ஆலயங்கள்ல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆகமத்துல இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்றதுதான் இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டில் இருக்கு. பல கோவில்கள்ல ஆண்கள் மட்டுமே, எல்லா ஆண்களும் கூட உள்ள போக முடியாது, ஆண்கள் மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய இடங்கள்ல கூட எல்லா ஆண்களும் போக முடியாது. ஆகமத்தை படித்தவர்கள், வேதங்களை படித்தவர்கள், வைதிகத்துல இருக்கக்கூடியவர்கள் இவங்க மட்டும் தான் போக முடியும். பூஜை பண்றதுக்கு தான் அப்படி பாகுபாடு வச்சிருக்காங்களே தவிர கோயிலுக்கு போறதுக்கு இங்கேயும் தடை இருக்கு. மத்தில குறிப்பிட்ட இல்லையே, எல்லாருமே அனுமதிக்கப்படுறாங்க. பூஜை பண்றதுக்கு மட்டும்தான் சில பிரிவினை வச்சிட்டு இருக்காங்க. அதான் பூஜை பண்றதுக்கு மட்டும்தான் இது இருக்கு. அந்த மாதிரி பெண்கள் கூட பல கோவில்கள்ல, உதாரணமா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில்ல நேரடியா போய் பெண்களே பூஜை பண்ண முடியும். அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோவில், காசியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் ஆகமதிகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இல்ல. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் உங்களுக்கு உள்ள யாரும் வந்துட முடியாது. ஆனா அங்க சிவலிங்கத்தை தொடவே முடியும். காசியில சிவலிங்கத்தை தொடைய முடியும். அப்ப ரெண்டுல எது இந்து மதம்? அதாவது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது தான் இந்து மதம். அதாவது எல்லா காசியில அனுமதிக்கிறீங்க, காஞ்சிபுரத்திலேயே அனுமதிக்கல. காசியில ஏன் அனுமதிக்கிறாங்கன்னு சொல்றேன். காசியில ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு ஆகம விதி இருக்குன்னு முதல்ல சொன்ன மாதிரி, ரெண்டாவது காசியில ஆகம விதியை படி கட்டிய கோவில்கள் முஸ்லிம்களுடைய படையெடுப்பின் காரணமாக உடைக்கப்பட்டு பாதி மசூதியாவும் பாதி கோவிலாவும் இன்னைக்கு இருந்துகிட்டு நாடு முழுக்க. காசி, மதுரா, இது மாதிரி பல கோவில்களை சொல்ல முடியும். மசூதி வேற தனித்தையா இருந்து கொண்டிருக்கிறது. கோவிலை இடிச்சு கட்டப்பட்டதுதான் மசூதி. இன்னைக்கு சொன்னார்களோ அது போலதான் இதை பதிவு பண்ணி வச்சிட்டு இருக்காங்களா ஒழிய காசி மதுரை அடுத்த பிராயத்துக்கு தள்ளி கொண்டு போறாங்க. கோவில் எப்படி இடிக்கப்பட்டதோ அதே மாதிரி அயோத்தியில நடந்தது, அயோத்திக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி அதே மாதிரி மதுரை. இது மாதிரி 30,000 கோவில்கள் நாடு முழுக்க. என்னுடைய கேள்வி இதுக்கான ஆதாரங்கள் மோலாயர் படையெடுப்போ அதற்கு முந்தைய படையெடுப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயில்ல பூஜாரிகள் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் போய் பாக்குறாங்க. அங்க சிவலிங்கத்தை, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சாமானியன் போய் தொட முடியுது, இங்கே உள்ளே போக முடியல. ரெண்டுல எது இந்து மதம்? நான் என்ன சொல்றேன், நீங்க காசியும் மீனாட்சியும் நம்முடைய மதுரை மீனாட்சியும் கூட கம்பேர் பண்ண தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோவிலே கூட கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன், அதே ஆதிபராசக்தி அம்மன் கோவில், மேல்மருவத்தூர், ரெண்டுலயுமே கூட வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த கோவில்களுடைய வழிபாட்டு முறை ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கு. கட்டப்பட்ட ஒரு குருநாதரால் உருவாக்கப்பட்ட கோயில், அதன் பிறகு பிரபலப்படுத்தப்பட்ட கோயில். அந்த கோயில் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு குருமார்களும் அவங்க ஒரு கோயில் உருவாக்கி, ஜக்கிவாசவோ ரவிசங்கர் அவங்க உருவாக்கி கோயில மற்ற இடத்துல பண்ண முடியாது. நாங்கள் ஆகம விதிப்படி உண்டாக்கப்பட்ட கோயில்களே நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோயில்ல, மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு பிரச்சனை, காசியில ஒரு பிரச்சனை, கேள்வி வருமா வராதா? இல்ல, நான் அதான் சொல்றேன். ஆகமப்படி இருக்கக்கூடிய கோவில்கள்ல ஆகமத்தினுடைய விதிப்படி நடத்துறாங்க. ஆகமப்படி இருக்கக்கூடிய ஆலயம் இல்ல, ஆகமத்தின்படி நடக்கக்கூடிய ஆலயம் இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட நாடு முழுக்க பல ஆலயங்கள், கேரளாவில் இன்னைக்கும் கூட ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல பெண்கள் ஒரு பெண்ணு கும்பிட்டுட்டாங்க, அப்படி ஒரு பெண்ணு சாமி கும்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்த கழிவுடையும் சொல்றது என்ன மாதிரியான பெண்ணு சாமி கும்பிட்டாங்கிறதுக்காக கழிவு விடுறது. அதாவது அவங்களுடைய வழிபட வேண்டுமோ அந்த இடத்தை தாண்டி வந்திருக்காங்க. அதனாலதான் ஆகமத்துடைய புனிதத்தை நான் மதிக்கிறேன், நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா 2 பேரையும் ஒரே இடத்துல பாட்டுங்க. நீ பெண் என்பதனால் ஒரு அடி தள்ளி போ அப்படிங்கிறது என்ன நியாயங்கிறத நான் என்ன சொல்றேன். ஆகம இந்து மதத்தை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் சரிசமானமா பாக்குறேன். அதனாலதான் இஸ்லாமும் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இல்ல தத்துவம் இந்து மதத்துக்கும் இஸ்லாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இஸ்லாம் மதத்துல குர்ஆன்ல சொல்லப்படுகிறது பெண்கள் விளைநிலங்களாக பார்க்கப்படுகின்றன, விளைநிலங்கள் மட்டும் தான். நீங்க இந்து மதம் பற்றி மட்டும் பேசுங்க, இஸ்லாம் பற்றி பேச நீங்க சொன்னதுனால நான் சொன்னேன். நான் அதுவரை இஸ்லாம் பத்தி பேசவே இல்லை. நீங்கள் இந்து மதமும் இதை சொல்லுகிறது, இஸ்லாமும் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லல, இந்து மதம் மட்டும் தான் இதை சொல்லுகிறது. ஆகையினால தான் நம்ம ஊர்ல நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். தலைவர் சொல்றாரு
மாதவிலக்கு கண்டுபிடிக்க கருவி கொடுங்க, நீங்க என்ன குரான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? முந்தானே சொல்றாரு, அதை கேளுங்க சார். நீங்க ஏன் சார் இந்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் ஒரே தான் சொல்லிருக்குன்னு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க பேசுவோம். இல்ல நான் இஸ்லாமை பத்தி பேசுறோம். இந்து மதம் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க, இந்து மதம் எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கு. நீங்க எது நல்லதுன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க இந்து முன்னிலிருந்து வர்றதுனால நீங்க சொல்லக்கூடிய கருத்தை, இந்து மதத்துல சொல்லப்பட்ட கருத்தை நான் ஏற்க தயாரா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அதுல வந்து ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கும், உங்களுக்கு அதுல ஆழ்ந்துபட்ட அறிவு இருக்கும் நான் நம்புறேன். அவர் வந்து இஸ்லாத்துல வந்து கரகண்டவர்களால அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் இருப்பேன். அவரை பற்றி நீங்களோ உங்களை பற்றி அவர் சொல்ல நான் ஏற்க தயாரா. நீங்க என்கிட்ட இந்த கேள்வியா வச்சதுனாலதான் நான் அதை பத்தி சொல்ல வேண்டியது இருந்தது. நான் இல்லன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேள்வியா வைக்கும் போது இந்த விஷயத்தை இதுதான் இஸ்லாமும் சொல்லுதுன்னு சொன்னா இதுதான் இஸ்லாம் சொல்லலைங்கிறது நான் சொல்ல வேண்டியது கடமை. நான் அதை சொல்லாம இருக்க முடியாது. இந்து மதத்துல பெண்களை இரண்டாம் தர குடும்பங்கள் நடத்தல. அப்புறம் ஏன் இங்க நடத்திட்டு இருக்காங்க? நான் என்ன சொல்றேன், இந்து மதத்துல சபரிமலைக்கு அனுமதிக்கல. அப்புறம் ஏன் சார் வந்து கழுவி விட்டாங்க மகாராஷ்டிரால கழுவி விட்டதும் சபரிமலையில அனுமதிக்கலங்கிறதுக்கும் தெளிவான காரணங்கள் இருக்கிறது. சபரிமலைக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மலைப்பாதைகள்ல போக வேண்டிய விஷயம் இருக்கு, அதனால போகல. 60 மேலும் கூட இன்னும் 60 வயது பாட்டி அங்க அனுமதிக்கப்படுறாங்க சார். 12 வயது குழந்தை அனுமதிக்கப்படுது. எதுக்கு அங்க அனுமதிக்கப்படலன்னு ரொம்ப ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தேவசம் போர்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத்தனை தூரம் தாண்டி வந்து அங்க வரணுங்கிறது அது மட்டும் இல்ல. வெறும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் கூட, சிவபெருமான் கூட அர்த்தநாரீஸ்வரராக பெண் ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறதுக்காக அர்த்தநாரீஸ்வரரா மாதொரு பாகனா தமிழ்நாட்டில் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கடவுள் பல இடங்கள்ல கோவில்கள்ல வழிபட்டு கொண்டிருக்கணும். இன்னொன்னு தர்மபத்தினின்னு சொல்லக்கூடியது ஒரு தர்மத்தை காக்கக்கூடிய பெண் இல்லாம எந்த நல்ல விஷயமும் இந்து மதத்துல இல்லைங்க. அது இந்து மதத்துல வீடு பூஜையில துவங்கின இருந்து எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் பெண் இல்லாம எதையும் நடத்தவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரைமுறை வைக்கப்பட்ட பங்காளியா கூட்டாளியா சேர்த்துக்கிறது யாரும் தடை கிடையாது. பெண்ணை முதன்மைப்படுத்துறதுக்கு யார் தயாரா இல்ல? இந்து முதன்மைப்படுத்துகிறோம். எங்க எந்த விஷயமோ பெண்களால துவக்கப்பட்டால் அது நல்லபடியா நடக்கும். உதாரணமா ஒரு யாகம் பண்றோம்னா அது பெண்கள் தான் முதல்ல கற்பூரத்தை வச்சு ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. வீடுகளில் நடக்கக்கூடிய எந்த யாகத்தையாவது ஒரு போட்டோ தேடி பாருங்க. அந்த யாகத்துல எங்கேயாவது பெண்கள் கண்ணில் தென்படுறாங்களா? நான் சொல்ல முடியும். அரிதான பல சம்பவங்கள் இல்லாத எது வளமையா இருக்குது அப்படிங்கறத கேள்வி. பெண்களுக்கான தனி மசூதியே இருக்குது தமிழ்நாட்டுல. ஓகே, அப்ப வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மசூதியும் பெண்கள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பெண்கள் வந்து சில இடங்கள்ல யாரும் அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல எல்லா கோவில்கள்லயும் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எந்த கோவில்ல தடுக்கப்படுகிறது? எல்லா கோவில்லையும் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுதா? எல்லா கோவிலையும் யார் அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் சபரிமலை அனுபவிச்சுதான் அந்த கேள்வியே வராது. மகாராஷ்டிரத்துக்கும் சபரிமலைக்கும் விதிவிலக்காக சில விஷயங்கள் சில ஆலயங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணங்களும் இருக்கிறது. ஆனா தமிழ்நாடு மட்டுமல்ல, நாடு முழுக்க பெண்கள் எப்பொழுதுமே ஆணுக்கு நிகராக ஆணுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதுக்கும் மேலதான் இந்து மதம் கொடுக்கிறது. இதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு மதத்துக்கும் நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கங்கள் கொடுக்கறாங்க பாருங்க. அது ஏற்புடையதா இல்லையா அந்த இதே இல்ல. இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அந்த இடத்தில் பிரச்சனை வருகிறது. ஒரு பெண்ணாக நான் பார்ப்பதுங்கிறது இந்து மதத்தில் ஆகம கோயில்களில் ஏன் பெண்கள் பிரீஸ்டாக இருக்க முடியலங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அங்க அலோவ் பண்ணப்படலைங்கிறது அனுமதி இல்லையா? நீங்கள் போய் கோயிலுக்குள்ள போய் கும்பிடுறது அல்ல பிரச்சனை. ஒரு மதம் பிரீஸ்டாக இருப்பதற்கு, ஒரு வழிபாடு செய்யும் அந்த இடத்தில் இருப்பதற்கு ஆண் தான் இருக்கிறான். பெண்ணுக்கு ஆகம கோயில்களில் பெண்ணுக்கான இடம் கிடையாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏன் இல்லைங்கிறது. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் சொல்றாரு பெண்கள் வந்து போப்பாக வர முடியாதுன்னு சொல்றாரு ஒரு போப். அப்ப அந்த மதமும் அதே மாதிரி ஆகம விதியின் அந்த பழமைவாத மதம் ரீதியாக ஆரம்பத்திலிருந்து இருக்கிற அத்தனை மதங்களும் பெண்ணுக்கான தலைமை பீடத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் வழிபாடும் இடத்து, அவர்களுக்கு தனியான வழிபாடு இடம், இல்ல கோயிலுக்குள்ள வந்து கும்பிடலாம். அந்த மாதிரி அதிகாரத்தை மையப்படுத்தாத அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு அனுமதி உண்டு. ஆனா அதிகாரம் என்று வரும்போது அதிகார பீடம் மதம் மூலமாக அதிகார பீடத்தை அடையும் இடத்தில் ஆண் தான் இருக்கணுங்கிற அந்த இதுதான் இருக்கு. அங்க ஆகமங்கள்ங்கிற பேர்ல பெண்ணை இரண்டாம் தர குடிமகளாக நடத்துவதுதான் அந்த இடத்துல இருக்கு. ஏன் ஒரு பெண் வந்து ஆகம கோயில்களில் பிரீஸ்டாக இருக்க முடியாது? நல்ல கேள்வி இருக்கு. அனைத்து சமூகத்தினரும் வந்து அர்ச்சராலாம் சொல்லும்போது பெண்கள் ஏன் அர்ச்சரா கூடாங்கிற ஒரு முக்கியமான இதே மகாராஷ்டிரால 1986 இருந்து 96 வரை 6000 பெண்களுக்கு பிரீஸ்டாக இருப்பதற்கு இது கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல நிறைய பிரீஸ்டாக இருப்பது பெண்கள் தான். ஆனா அத்தனையும் ஆகம கோயில்கள் அல்லாத இடங்கள்.
அப்ப அது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புதில்லை. ஏன் ஆகம விதிப்படி இருக்கிற கோயில்கள், மற்ற மதங்கள் சார்ந்த இதையும் நான் சேர்த்து தான் சொல்றேன், அத்தனை மதங்களிலும் ஏன் அடிப்படையாக பெண்ணுக்கு அந்த தலைமை பீடம் கொடுக்கப்படுவதில்லைங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? நான் திரு நிஜாமுதீன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னது போல பெண்களுடைய ஆடை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சிக்கல் நம்ம பல சமயத்தில் ஏற்படுது. ஜேசாஸ் மாதிரி நடுநிலையானவர்கள் கூட, எந்த இதுலயும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகாதவர்கள் கூட வந்து பெண்கள் வந்து ஒரு பத்திரமா நல்லபடியா ட்ரெஸ் போட்டு போனா இவர் எப்படி பழமைவாதம் பேசலாம்னு சொல்றான். இஸ்லாத்துல வந்து மிகப்பெரிய விமர்சனமா காலகாலமா வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த புர்கா என்ற பர்தா. இது பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாம ஆண்களுக்கு இணையா நகர்த்தாம ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிருக்குன்னு நம்ம இருப்பீங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவலை பதிவு வைக்கிறேன். என்னை பொறுத்தவரை உலகில் தோன்றிய மதங்களிலேயே இஸ்லாம் தான் பெண்களுக்கு அதிகப்படியான உரிமைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பது முற்றிலுமாக என்னால் மெய்ப்பிக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்ணுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் போட முடியுமான்னு பாக்குறேன். இஸ்லாம் வழங்கி கொண்டிருக்குன்னா அமைதியாயிருந்தேன். இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் வந்து ஒரு சந்தேகம். இஸ்லாம் வழங்கி கொண்டிருக்குன்னா யாரும் தான் வழங்கி கொண்டிருக்கிறது. அவரை வந்து நான் தடுத்தேன் இல்லையா? நீங்க வந்து அதை பத்தி சொல்லாதீங்கன்னு தடுத்தேன் இல்லையா? அப்ப அவரை நான் அனுமதிக்க நிலைமை அவர் தப்பாவோ அந்த மதத்தை நான் தாக்கி நான் பேசல, தாக்குறதுக்கு இல்ல. இஸ்லாம் மட்டும்தான் வழங்கி இருக்குது. என்னால இங்க ஆதாரத்தை காட்ட முடியும். என்ன சொல்ல வரேன், ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிடுறேன். அவரவர் மதம் பற்றி பெருமை பேசுவதற்கான உரிமை இருக்கிறது. என்னுடைய மதம் மட்டுமே நான் சொல்ல விரும்பவில்லை. மற்ற விதத்தில் நான் சொன்னேன் இஸ்லாம் இல்ல, இஸ்லாம் மட்டும்தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு நான் சொல்றேன், அதைத்தான் ஒன்னொன்னா சொல்ல, நீங்க மறுப்பு இருந்தா சொல்லுங்க. ஒரு பெண்களுக்கு சிறந்த உரிமை என்பது தனது கட்டிய கணவன் சரியில்லை என்று சொன்னால் அவனை தூக்கி எறியக்கூடிய உரிமை. அந்த உரிமையை உலகில் முதலிலே வழங்கியது இஸ்லாம் மாத்திரம்தான். குலா என்ற உரிமையிலே கணவனை தூக்கி எறிகின்ற உரிமையை வழங்கியது இஸ்லாம். எவ்வளவு குலா நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு தலாக் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கே தெரியும். இப்ப எங்க போய் குலா நீங்க சொன்னீங்கன்னா 2000 தலாக்கள் வந்து 2000 தலாக்குகள் சொன்னால் நான் 2000 குலாக்கள் சொல்ல தயாரா இருக்கு. நான் சொல்றேன் மற்றவரை விடுங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த 92 விழுக்காடு பெண்கள் இது வந்து ஓரலா வாய்மொழியாக மட்டும் தலாக் சொல்லிவிட்டு தப்பிக்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடாது. மற்றவர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் 92 விழுக்காடு 4400 பேர் எடுத்துக்கப்பட்ட கருத்து கணிப்பு நான் சொல்றேன். இப்ப இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல நான் பொறுப்புக்கு எடுத்து வந்த 2-3 ஆண்டுகள் எடுத்து பார்த்தா தலாக்குக்கு நிகராக குலாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ரெண்டுமே இருக்க வேண்டாங்கிறதா என்னுடைய பார்வை. குடும்பங்கள் தலைக்கு ஒப்பந்தம் அறிவரவில்லை என்றால் சண்டை போட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறத விட பிரிஞ்சு போங்க. குடும்பம் என்பது ஒரு வாழ்வியல் முறையாக இருக்கணும். உங்களுடைய பள்ளியில நீங்க தீர்ப்பு சொன்ன இடங்கள்ல 2 சமமா இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க உங்களுக்கு உதாரணம் புள்ளிவரத்து 4400 கேரளால ஒரு சம்பவம், இதே மகாராஷ்டிரா ஒரு சம்பவம். SMS வந்து தலாக் சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுன்னு சொல்றாங்க. அந்த குடும்பம் யாரோட சேர்ந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஜமாத் ஏற்றுக்கொள்ளாது, மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. முறையாக செய்யப்பட்ட தலாக்கை மட்டும்தான் திரும்ப சொல்லுது சார். எனக்கு குரான் மேல எந்த சந்தேகம் கிடையாது. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மகாராஷ்டிரால சொல்லக்கூடிய சம்பவத்துல மாமியாரும் மருமகளும் சேர்ந்து போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிறாங்க. இந்த தகவலை தன்னுடைய கணவனுக்கு போய் சொல்லும் போது தகவல் சொல்லும் போது அப்படியே வந்துட்டு உடனே தலாக்கு சொல்லி பதில் SMS அனுப்புறாரு. அப்ப அதே எந்த மாமியார் வந்து சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களோ அந்த மாமியார் குறைச்சி விடுறாங்க. இது போன்ற தலாக்களை ஜமாத் நிராகரித்தும் இருக்கிறது. இது ஜமாத்துக்கு வரும்போது செய்திருக்கிறாங்க. எது அரிதா நடக்குது? எல்லா இடத்துலயுமே வழக்கமா நடக்கக்கூடியது ஒண்ணு, விதிவிலக்கா நடக்கக்கூடியது ஒண்ணு இருக்கு. எது வழக்கமா நடக்குது, எது விதிவிலக்கா நடக்குது உங்களுடைய பார்வைக்கு வழக்கமான உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுபோல அடுத்த உரிமை சொத்துரிமை. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை ஆண்களுக்கு பெண்களுக்கு சொத்துரிமை என்பது இல்லாமல் இருந்தது. 1989 சட்டமோடு தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் கிடையாது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் பெண்களுக்கு சொத்து உரிமை, சாட்சி சொல்கின்ற உரிமை, கணவனை தேர்வு செய்கின்ற உரிமை அல்லது திருமணத்தில் இந்த கணவன் தான் மறுக்கின்ற உரிமை அனைத்து வழங்கப்பட்டிருக்கு. இந்தியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய ஷாபானு கேஸ் வந்து எதனால் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஜீவனாம்சம் வந்து இதுல இந்த சட்டத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்து திருமண சட்டம் தான் வந்திருக்காது, திருமண சட்டம்னு கிடையாது. இந்து திருமண சட்டம் தான் வந்துருச்சு. அதுல ஜீவனாம்சம் ஒரு மஸ்டா வைக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய சம்பாத்தியத்துக்கு அவன் சம்பாத்தியமே இல்லாட்டா கூட பெண்ணு கூட சொல்லி இந்த இந்து திருமண சட்டம் சொல்கிறது. இந்து மதம் சொல்லுதாங்கிறது போல எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. ஆனா இஸ்லாத்துல வந்து ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும் சொல்லி ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி கேட்டு அவருக்கு மறுக்கப்பட்டு அவர் கேட்க முடியாத உருவாக்கப்பட்ட வரலாறு தான் ஷாபான். அவர் எப்போ வந்து டைவர்ஸ் பெறுகிறாரோ அப்பவே அவருக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் டைவர்ஸ் ஆன பிறகு அவர் வேறு இவர் வேறு. முன்னாள் கணவர் என்பது கிடையாது.
முன்னாள் மனைவி என்பதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி உறவு, அது பிரிந்த பிறகு அவர் யாரோ இவர் யாரோ, அந்த நிலையிலே அப்பொழுதே அவருக்குள்ள பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் தவிர மாதம் மாதம் ஜீவனத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலை இஸ்லாத்தை அங்கீகரிக்கப்படாது. அதுதான் சொல்ல அங்கதான ஒரு அன்சர்டனிட்டி உருவாகுது. இஸ்லாமியரா கிறிஸ்தவரா இந்துவா என்பதை தாண்டி ஒரு ஆண்மகன் 1000 திருமணங்கள் செய்து கொள்ள முடியும். ஒரு பெண் 2வது மறுமணம் செய்வதற்கு 1008 சிக்கல். எங்களுக்கு தடை கிடையாதுங்க, தடை எங்கேயுமே கிடையாதுங்க. தடை யாருமே கழுத்துல கட்டி நடைமுறை சாத்தியமா? தமிழ்நாட்டில் 1,00,000 திருமணங்களை 2ஆம் திருமணங்களை பெண்களுக்கு நாம் காட்ட முடியும். 1,00,000 திருமணங்கள் 2 லட்சம் 10 லட்சத்தை காட்ட முடியும். காவனை இறந்து விட்டால் அவளுக்குள்ள இதா முடிஞ்ச உடனே மீண்டும் நாங்கள் திருமணம் செய்ய குடும்பத்தில் தீவிரமாக ஈடுபடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அது வந்து சமூக புரட்சி. நான் 1-2 கல்ல இன்டர்நெட் இல்ல. நாகூர் டவுன்காஜி புக் எடுத்துட்டு வரேன், நாகூர் டவுன்காஜி புக்கை நான் எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். எந்த ஊர் நீங்க சொல்லி அந்த ஊர்ல எடுத்துட்டு வரேன். டவுன்காஜி புக்கை நீங்க பாக்கலாம். 2ஆம் திருமணமாக முன்னாள் சொல்லிதான் எழுதுவாங்க, போய் சொல்லி எழுத மாட்டாங்க. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலேயே பல ஆண்டுகள் பானு கோம்சோ வேற யாரோ கேட்டாங்கன்னா உங்களுக்கு இதை பத்தின மார்க்க அறிவு கிடையாதுன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இஸ்லாமிய பெண்கள் பேசக்கூடிய விஷயம் சொத்துரிமை பற்றியது, தலாக் பற்றியது, கணவன் ஆணுக்கு பெண் நிகராக நடத்தப்படுவது பற்றி, இது வந்து எல்லாமே இஸ்லாமிய பெண்களுக்கு. நம்ம ஊர்ல ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நினைவு சரியா இருந்தால் ஃபதர் சையத், பர்வீன் சுல்தானா, சல்மா இவங்க எல்லாம் பிரஸ் கிளப்ல வந்து எல்லாமே இஸ்லாமிய பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னிலையில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க இஸ்லாத்துல வந்து சீரமை பண்ணணும். நான் நீங்க சொல்றது இல்ல, இது இஸ்லாத்தை யாராலும் சீரமை பண்ண முடியாது. இஸ்லாத்தில் இருப்பதை தான் இது எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொண்டதாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய. நான் சொல்றேன் 200 வருஷத்துக்கு ஆதாரம் கட்டுறேன். அவர்கள் உட்பட யாருமே குர்ஆனை மாத்த சொல்லி கேட்கல. அதுக்கு சமூக பிரிவுகள் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாகூர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் கணவனை இழந்த பெண்ணுக்கு உடனடியாக மறுமணம் செய்வது கடமையாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல எந்த தடையும் கிடையாது. 2 கணவன் இறந்தவருக்கு 3 கணவன் இறந்தவருக்கு 4வது திருமணம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னால் நிரூபிக்க முடியும். இன்னைக்கு இல்ல, 50 வருஷத்துக்கு நிரூபிப்பேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்டதான் கான்டாக்ட். உடனே எந்த மேரேஜ் திருமணமா இருந்தாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 1000 வருஷமா எழுத்துப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பதிவுகளை காட்ட முடியும். மற்ற இடத்துல வந்து பதிவுகள் இல்ல, அதனால காட்ட முடியாது அவங்களால. மற்ற பதிவை நான் காட்டுறேன். அரசு அங்கீகரிக்கப்பட்ட காஜியால் ஏற்படுத்தப்பட்ட பதிவே நான் காட்டுறேன். ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காஜி, கவர்னர் அப்பாயின்மெண்ட்ல போற காஜிகள் இருக்காங்க. நான் ஊர்ல இருக்கேன், எல்லா ஊர்ல இருக்காங்க. தலைமை காஜி மூலமா அப்பாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காஜிகளுடைய பதிவு 100 ஆண்டுகளுக்கு முன்ன பதிவு 3 திருமணம் 4 திருமணம், கணவன் தொடர்ந்து இறந்த நிலையிலோ டைவர்ஸ் ஆன நிலையிலோ பெண்களுக்கு மறுமண பாதுகாப்பு உண்டு. வேற எந்த மதத்தையும் கிடையாது. இறுதியா ஒரு கேள்வி உங்கள்ட்ட மட்டும் கேட்க விரும்புறேன். நான் வந்து இந்த பரதா கேட்டீங்க சொல்லல, நீங்க சொல்ல இல்ல. அந்த பரதா என்பது அது ஒரு அடிமை சாசனமோ அடிமையின் அடையாளமோ அல்ல. கவர்ச்சிகரமான பாகத்தை மறைத்து பெண்ணை பாதுகாத்து பெண்ணை பெண்ணாக அந்த பூமிக்கு காட்டக்கூடிய நாங்க ஆம்பளைக்கு அதே மாதிரி அடையாளம். எங்களுக்கு அடையாளம் இருக்கு. நான் வந்து இந்த முழங்கால் கீழே மேல தூக்கி போட்டு ட்ரெஸ் போடுறதுக்கு எந்த ஆணுக்கும் அனுமதி கிடையாது. இந்த பர்தா போன்ற ஒரு உடை கட்டுப்பாடு இஸ்லாத்தில் ஆண்களுக்கும் உண்டு. என் தோள்கள் இருந்து என் கால் வரை உள்ள பாகுதிகளை நானும் மூடித்தான் வந்தாக வேண்டும். ஆண் இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து செல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லைங்க. சேலை கட்டிட்டு போனாலே எல்லா உடத்துல நீங்க சொல்ல எல்லா பாவம் மூடித்தானங்க இருக்கும். சுடிதார் போட்டு போனா சேலை கட்டி போனா உடம்புல கவரிச்சான எல்லா பாவமும் சேலையில தலை தெரியுது. சரிங்க, சுடிதார் போட்டுக்குங்க. சுடிதார் போடலாம், தலையை மூடணுமே. கவர்ச்சியான பாகம் எதுன்னு சொன்னா நம்ம கவிஞர்கள் சொல்லக்கூடியது பாக்குறோம். வெறும் கண்ணை மட்டும் பார்த்துட்டே வந்து பக்கமா கவிதை எழுதுறான். அப்ப நம்ம அதை என்ன செய்யறோம்? ஒரு ஆணுடைய அழகோ ஒரு பெண்ணுடைய அழகோ அவனுக்கு அந்த ஆணும் பெண்ணும் என்ற நிலையில் மாறி கணவனுக்கு மனைவிக்கு சொந்தமானவை. நிச்சயமா அதெல்லாம் மாறல, ஊருக்கெல்லாம் சொந்தமாக்க முடியாது. நிச்சயமா வேண்டும். சமுதாயத்தில் சீர்கேள்கள் பிறக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற ரீதியான ஒழிய இதை அடிமை சாசனம் என்று சொல்ல முடியாது. டோனி பிளேயருடைய மச்சினச்சி பொண்டாட்டியுடைய தங்கச்சி பெரிய ஜேர்னலிஸ்ட், இதை விமர்சித்து எழுந்து கொண்டே இருந்தவர் இன்று அவர் பரதாப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் இங்கிலாந்துல. இது ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு, அரை பக்கத்தில். அவர் விருப்பப்பட்டா விருப்பப்பட்டா எந்த ஆடை அணியலாம், பட் இந்த ஆடை தான் அணின்னு சொல்லும் போது ஒரு மாற்று கேள்வி வருது. நான் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய பானுவம்சம் கேட்கிறேன். 2 தரப்பிலுமே நியாயமான பல விஷயங்கள் தங்களுடைய தரப்பா சொன்னாங்க. இந்த மாதிரி ஆகமத் வீடுலாம் எங்கேயுமே எழுதுன்னு அவர் சொல்றாரு. வந்து அதற்கான காரணங்கள் 1000 இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு பெண்ணா உங்களுடைய பார்வை இந்த 2 பத்தி சுருக்கமா? அதுதான் இவர்களுடைய விளக்கம். எதுவும் பெண்ணால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, பெண்ணுக்கு இதுதான் விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறதா. மதம் என்ன சொல்கிறதுங்கிறது பெண்ணுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும். அவளுடைய இன்டர்பிரேஷன் படி அந்த மதத்தை ஃபாலோ செய்வதற்கு இங்க அனுமதி இருக்கிறதா? இப்ப அவர் பர்தாக்கு 1000 விளக்கம் சொன்னாரு, தலையை கவர் பண்ணணுமே சொல்லி இதெல்லாம் ஒரு பெண் ஏற்றுக்கொண்டால் தான்
அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஃப்ரீடம் இருக்குதா? அந்த மாதிரியான ஃப்ரீடம் எந்த மதமும் பெண்களுக்கு அவரவர் பார்வையில் நிகழ்ச்சி முடிக்க வேண்டியது பெண்களுக்கான சம உரிமை மறுக்கின்றன மதங்கள் என்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதற்கான விடையை தேடும்போது பானுகம் சொன்னது போல ஒரு பெண்ணா அவர் சொன்னது போல என்னைக்கு ஒரு பெண் நான் பெண்ணா பிறந்திருக்கிறேன் என்று பெருமை பேச முடியுறதோ அன்னைக்கு தான் சாத்தியமா இருக்கும். பெண்கள் ஒவ்வொரு பெண்களுமே நிச்சயமாக நாம் கடந்து வந்து ஒவ்வொரு பெண்களும் சொல்ல முடியும், சொல்வதை நாம் கேட்க முடியும். நான் மட்டும் ஆணா பிறந்திருந்தா என்ற ஆதங்கம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்றும் இருக்கிறது. அதற்கான காரணம் இந்த சமூக கட்டுப்பாடுகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய மத கட்டுப்பாடுகள். நிச்சயமாக பாதுகாப்பு பெண்களுக்கு வேண்டும் என்ற மாற்று கருத்தில், ஆனால் நிச்சயமாக எந்த சூழலும் சிறை என்பது பாதுகாப்பான அம்சமா இருக்க முடியாது. அவர்கள் விடுதலையாக இருந்தால் தான் பாதுகாப்பாக முடியும். அந்த விடுதலைக்கான வாய்ப்பை, சுதந்திரத்துக்கான வாய்ப்பை ஆண்கள் வழங்குவதல்ல, பெண்கள் எடுத்துக் கொள்வதல்ல. சுதந்திரம் என்பது வழங்குவது எடுத்துக் கொள்வதல்ல, இருக்க வேண்டியது, எக்ஸிஸ்ட் ஆக வேண்டியது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகிறது, அதற்கு எந்த மதங்கள் துணை போகும் என்பது மிகப்பெரிய கேள்வி. காலகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதம் தொடர்ந்து பாதிக்கும். இந்த நிகழ்ச்சியில் கடந்து கருத்து 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி என்பதை